பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொல்லி முதலமைச்சர் விஜய் சொல்றாரு. ஆனா இந்துக்களுடைய உணர்வுகளை மிதிக்கக்கூடிய போக்கு செய்வது என்பது ஏற்புடையது அல்ல. அறநிலையத்துறை அமைச்சர் என்ன சொல்றாரு, ரொம்ப டிப்ளமேட்டிக்கா அவர் எஸ்கேப் ஆயிட்டார். எஸ்கேப்ல சரியா சொல்லிருக்கிறார். எங்களுடைய வேலை அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க்கு தான் சொல்லிருக்கிறார். நிச்சயமா இந்த வழிபாட்டில் அவங்க தலையிடக்கூடாது. குறிப்பாக திருப்பரங்குன்றம் அந்த ட்ரஸ்டீஸ் இருக்காங்கல்ல, அறங்காவலர் குழு, இது சேகர் பாபுவால் மீண்டும் எக்ஸ்டென்ஷன் செய்யப்பட்டவங்க. இந்த அறங்காவலர் குழு கலைக்கப்பட வேண்டும். திமுகவில் இருக்கக்கூடிய, திமுக அரசால் நியமிக்கப்பட்ட தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அறங்காவலர் குழுக்கள் கலைக்கப்பட வேண்டும். மதுரை மேலக்குயில்குடி பகுதியில் உள்ள பிரசித்தி பெற்ற சீரடி சாய்பாபா மலை கோயிலில் திருவண்ணாமலை ஆதீனம் சார்பில் சிறப்பு வேல் வைத்து யாக வேள்வி நடைபெற்றது. இந்த ஆன்மீக நிகழ்ச்சிக்கு திருவண்ணாமலை ஆதீனம் ஸ்ரீ கருணாநிதி சுவாமிகள் தலைமை தாங்கினார். திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் அமைந்துள்ள தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்றப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தும் விதமாக இந்த யாக வேள்வி நடத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் இது தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து வரும் ராம ரவிக்குமார் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். யாக வேள்விக்கு பிறகு பக்தர்களுக்கு அன்னதானம் மற்றும் பல்வேறு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திருவண்ணாமலை ஆதீனம் கருணாநிதி சுவாமிகள், தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் திருச்செந்தூரில் முருகப்பெருமானை தரிசித்து வேல் காணிக்கை செலுத்தியதை நினைவு கூர்ந்தார். அதனைத் தொடர்ந்து மதுரை திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்றுவதற்கு முதலமைச்சர் அனுமதி வழங்குவார் என்ற நம்பிக்கையையும் அவர் வெளிப்படுத்தினார். மேலும் 63 நாயன்மார்களில் ஒருவரான மாணிக்க வாசகர் அவர்களின் ஜென்ம நட்சத்திர தினத்தை முன்னிட்டு வரும் ஜூன் 20ஆம் தேதி திருவண்ணாமலை ஆதீனம் மடத்தில் சைவ சித்தாந்த மாநாடு 2026 நடைபெற உள்ளதாகவும் அறிவித்தார். இறுதியாக சுவாமி மலையின் பெருமையை உலகிற்கு எடுத்துச் செல்லும் வகையில் அஞ்சல் தலை வெளியிட்ட இந்திய பிரதமருக்கு தனது நன்றியையும் தெரிவித்துக் கொண்டார். ஆன்மீகம், பாரம்பரியம் மற்றும் தமிழர் சமய மரபுகளை முன்னிறுத்தும் இந்த நிகழ்ச்சி பக்தர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றது. பிரதமர் ஐயா தபால் தலை வெளியிட்டிருக்காங்க. அந்த தபால் தலை வெளியிட்டது சுவாமி மலைக்கு தபால் தலை விட்டதை நாங்கள் அவருக்கு நன்றி தெரிவிக்கிறோம். பாரத பிரதமர் ஐயாவுக்கு நன்றி தெரிவிக்கிறோம். வணக்கம். ராம ரவிக்குமார், இந்து தமிழர் கட்சியினுடைய தலைவர், திருப்பரங்குன்றம் தீப வழக்கினுடைய மனுதாரர். மாண்புமை நீதிமன்றம் திருப்பரங்குன்ற மலை உச்சியில் தீபம் ஏற்ற வேண்டும் என்ற சட்ட போராட்டத்தின் விளைவாக நீதியரசர் ஐயா ஜிஆர் சாமிநாதன் அவர்கள் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்தார். இந்த உத்தரவை தமிழ்நாடு அரசு மேல்முறையீடு செய்து இருநபர் அமர்வுக்கு கொண்டு சென்றது. இருதரப்பு மட்டுமல்ல, அனைத்து தரப்பு வாதங்களையும் ஏற்று மாண்புமை நீதியரசர் ஐயா ஜெயச்சந்திரன், திரு ராமகிருஷ்ணன் ஆகியோர் அமர்வு தமிழ்நாடு அரசினுடைய மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்து தனி நீதியரசர் ஐயா ஜிஆர் சாமிநாதனுடைய உத்தரவை உறுதிப்படுத்தியது. உறுதிப்படுத்திய உத்தரவை நிறைவேற்றுவதற்கு சட்டத்தின்படியான பதவியேற்ற ஒரு அரசினுடைய கடமை. திராவிட முன்னேற்ற கழக அரசு, திமுக அரசு தீபம் ஏற்ற வேண்டும் என்ற உத்தரவை ஏற்காமல் புறக்கணித்து இந்துக்களை அவமதித்ததனுடைய விளைவாக பெருமையான தோல்வியை தழுவிச்சு திமுக அரசு. இந்த அரசாங்கம் மாறுச்சு. நாங்களும் மாற்றம் வந்துடும் சொல்லி மக்கள் வாக்களித்த பிறகு திரு விஜய் தலைமையிலான இந்த அரசு வந்திருக்கு. வரக்கூடிய கார்த்திகை மாதம் தீபம் ஏற்றுவாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். கடந்த வழக்கு விசாரணையின் போது தமிழ்நாடு அரசுடைய நிலை என்ன, நீதிமன்ற அவமதிப்பு வழக்குகள் எல்லாம் ஒருபுறம் இருந்தாலும் கூட தீபம் ஏற்றக்கூடியது என்பது ஒரு சாதாரண நிகழ்வு. இதுல கவர்மெண்ட்டையே இவ்வளவு அடமெண்டா, இவ்வளவு அரகண்டா நடக்குதுன்னு நீதியரசர் கேட்டாங்க. நாங்க பதவி ஏற்று இருக்கிறோம், எங்களுக்கான கால அவகாசம் கொடுங்க, பதிலளிக்கிறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. வரக்கூடிய 22ஆம் தேதி இந்த வழக்கானது மீண்டும் விசாரணைக்கு வருகிறது. அதனால நாங்களும் இந்த அரசாங்கம் தீபம் ஏற்றுங்கிறத பாசிட்டிவான பதில் நாங்கள் தெரிவிச்சிருக்கோம். இதற்கிடையில திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதியில ஜெயிச்சு மந்திரியான பிறகு மின்சாரத்துறை மந்திரியா இருக்கக்கூடியவர் மேல விளக்கு ஒளிரணும்னு சொன்னா இல்ல 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடைமுறையோ 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடைமுறையோ அதைத்தான் செய்வோம்னு சொல்லி நீதிமன்றத்தை அவமதிக்கும் வகையில பேசுறாரு. ஆதவ அர்ஜுன அமைச்சரும் அதே தான் பேசுறாரு. அப்ப திமுகவுக்கு மாற்று நாங்க தாவேக்கா அப்படின்னு கொண்டு வந்தா இது மாற்று அரசாங்கம் இல்லை, இது ஏமாற்று அரசாங்கமா இருக்கு. சட்டத்தின்படி நீங்க அமைச்சர்கள் பேசக்கூடியவங்க நீதிமன்றத்தை அவமதிக்கக்கூடிய வகையில பேசக்கூடாது. அதை நீங்க தைரியம் இருந்தா நீதிமன்றத்தில் இந்த அமைச்சர் நிர்மல்குமார் நீதிமன்ற உத்தரவை நாங்கள் மதிக்க மாட்டோம்னு சொல்லுவாரா?
ஆதவ அர்ஜுனா சொல்லுவாரா? இந்த கம்யூனிஸ்ட், காங்கிரஸ், விடுதலை சிறுத்தை இந்த பொய்க்கால் முட்டு கொடுத்து ஆதரிச்ச காரணத்தினால பெரும்பான்மை மக்களுடைய உணர்வுகளை மதிக்காமல் துச்சமென மிதிக்கக்கூடிய இந்த அரசை நாங்கள் நீதிமன்றத்தின் வழியாக சட்டத்தின்படி நிச்சயமாக எதிர்கொள்வோம். ஆனால் இருக்கக்கூடிய உத்தரவுக்கு தடையாக இருக்கக்கூடிய அந்த எதிர்வினை சக்திகள் அமைதியாக வேண்டும், எதிராக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக நாங்கள் இன்னைக்கு வேல் வழிபாடு செஞ்சிருக்கிறோம். எதிரிகளை அழித்து வல்லமை கொடுக்கக்கூடிய அந்த வேல் சுப்பிரமணிய சாமி கடவுளுக்கு திருப்பரங்குன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும். அனைத்து மக்களுக்கும் சமமாக இருப்போம், என்னது எல்லா உயிருக்கும், அப்படி பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொல்லி முதலமைச்சர் விஜய் சொல்றாரு. ஆனா இந்துக்களுடைய உணர்வுகளை மிதிக்கக்கூடிய போக்கு செய்வது என்பது ஏற்புடையது அல்ல. அறநிலையத்துறை அமைச்சர் என்ன சொல்றாரு? ரொம்ப டிப்ளமேட்டிக்கா அவர் எஸ்கேப் ஆயிட்டார். அவர் எஸ்கேப்ல சரியா சொல்லிருக்கிறார். எங்களுடைய வேலை அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க்கு தான் சொல்லிருக்கிறார். நிச்சயமா இந்த வழிபாட்டில் அவங்க தலையிடக்கூடாது. குறிப்பாக திருப்பரங்குன்றம் அந்த ட்ரஸ்டீஸ் இருக்காங்களா, அறங்காவலர் குழு, இது சேகர் பாபுவால் மீண்டும் எக்ஸ்டென்ஷன் செய்யப்பட்டவங்க. இந்த அறங்காவலர் குழு கலைக்கப்பட வேண்டும். திமுகவில் இருக்கக்கூடிய, திமுக அரசால் நியமிக்கப்பட்ட தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அறங்காவலர் குழுக்கள் கலைக்கப்பட வேண்டும் என்பதும் எங்களுடைய பிரார்த்தனையா இருக்கு.